Taste the Daily. திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணி அருகே திருநாய்கள் கடித்ததில் காயமடைந்த 6க்கும் மேற்பட்ட குழந்தைகள் மற்றும் பள்ளி மாணவர்கள் அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளனர். இதுகுறித்த கூடுதல் விவரங்களை செய்தியாளர் மோகன் வழங்க கேட்கலாம். மோகன், அந்த குழந்தைகளின் தற்போதைய நிலை என்ன? காயம் எந்த அளவுக்கு தீவிரமாக இருக்கிறது? மருத்துவமனைகளில் அவர்களுக்கு கொடுக்கப்படும் சிகிச்சை என்னென்ன? இது தொடர்பாக முழு விவரங்களையும் விரிவாக பதிவு செய்யலாம். வணக்கம் நவீன். திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணி மற்றும் அதனை சுற்றியுள்ள 20 கிராமங்களில் பள்ளி மாணவர்கள் மற்றும் குழந்தைகள் என 7க்கும் மேற்பட்ட நபர்களை வெறிநாய்கள் கடித்து குதறிய சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. ஆரணி டவுன் மற்றும் வடுகசாத்து, சீனிவாசபுரம் உள்ளிட்ட பகுதிகளில் இன்று மாலை சாலை ஓரம் சுற்றித் திரிந்த வெறிநாய்கள் குழந்தைகள் மற்றும் மாணவர்கள் என சுமார் 7க்கும் மேற்பட்ட நபர்களை கடித்து குதறியது. இதனை பார்த்த அப்பகுதி மக்கள் வெறிநாய்களிடம் இருந்து குழந்தைகள் மற்றும் மாணவர்களை மீட்டு ஆரணி அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதித்தனர். மேலும் நாய்கள் கடித்து படுகாயமடைந்த நபர்களை தீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டு தற்போது சிகிச்சை பெற்று வருகின்றனர். திருவண்ணாமலை மாவட்டம் மட்டுமின்றி தமிழகத்தில் பல்வேறு பகுதிகளில் இதுபோன்று நாய்கள் கடித்து குழந்தைகள் மற்றும் முதியவர்கள் வரை பாதிப்புக்குள்ளாகி வரும் சம்பவம் தொடர்கதையாகி வருகின்ற நிலையில் திறனற்ற ஸ்டாலின் அரசின் அரசு அதிகாரிகள் தெருநாய்களை பிடிக்க அலட்சியம் காட்டி வருவதாக பொதுமக்கள் குற்றச்சாட்டு விடுக்கின்றனர். மேலும் அரசு அதிகாரிகள் உடனடியாக சாலையோரம் சுற்றித் திரியும் தெருநாய்களை பிடிக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். நவீன், முழு விவரங்களுக்கும் நன்றி மோகன்.